கியாரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் vlogs. இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் பற்றிய வீடியோக்களோட தொடரில் இன்னொரு வீடியோ. இடையில 2 நாள் நான் வந்து ஐ வாஸ் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் பிகாஸ் ஐ வாஸ் ரியலி நாட் வெல். ஸோ actually வந்து I was feeling fine but I kind of totally lost my voice. It looked as if it was getting better but then it went back to being bad. So I thought I'll just rest my voice. So yes, but இன்னைக்கு வந்து I am going to continue with the manifestation seriesல உங்களை பல பேர் வந்து சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண சொல்லியிருக்கீங்க. I will talk to you about how I have tapped into the universe. இது நான் வந்து ஒரு காலகட்டத்தில் பண்ணேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து டச் விட்டு போச்சு. Sometimes when you get things that you want and then you become complacent, right? So அது எனக்கு நடந்துச்சு. So let me start with manifestation. நீங்கள் இதுதான் முதல் வீடியோ நீங்கள் பார்க்குறதுனா ப்ளீஸ் go and watch my other videos as well. சீரீஸோடு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக புரியும். But just to a little crux of what is manifestation. Manifestation அப்படின்றது வந்து நம்ம ஆழ் மனதில் நம்ம சில விஷயங்களை வந்து பதிய வச்சுட்டு அந்த நமக்கு என்னென்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து இந்த கோரிக்கையை விடுக்கிறது. ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்களை சாதிக்கிற மாதிரி ஒரு விஷயந்தான் மேனிஃபெஸ்டிங். சரி, இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்களில் நிறைய பேர் வந்து த சீக்ரெட்ஸ் புக்கு நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இது வந்து இட்ஸ் ஆல்சோ அபவுட் மேனிஃபெஸ்டிங். யூ லிசன், இது நிறைய பேர் சொல்லுவாங்க தி யூனிவர்ஸ் இஸ் லிசனிங் அப்படின்னு. ஸோ அதுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம். ஸோ சீக்ரெட்ஸ் புக் நான் படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அட் தட் பாயிண்ட் நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது யுகேந்திரன் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாரு. வி வாண்டட் டு பை அ நியூ கார். ஸோ அவர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாரு. கார்லாம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களே, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு he is doing BMW பண்ணுறாரு, ஸ்போர்ட்ஸ் மாடல் பண்ணுறாரு. அப்போது எங்களுக்கு வந்து கல்யாணமாகி 2 குழந்தைகள்னு ஆயாச்சு. ஓகேயா? பட் அவர் வந்து BMW ஸ்போர்ட்ஸ் மாடல் ஆடி கொண்டு வா இப்படின்றதெல்லாம் வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். இந்த புத்தகத்தில் வந்து அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. சரி நம்ம ட்ரை பண்ணுவோமே. என்னையா இந்த ஆள் வந்து ஸ்போர்ட்ஸ் காரோ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபீல் பாயிங் அ பிராண்ட் நியூ கார் சச் அ வேஸ்ட் ஆஃப் மணி பிகாஸ் அது டிப்ரிசியேஷன் தான். உங்களுக்கு வந்து கார் வந்து வெளியில் வந்து நம்ம பகட்டாக இருக்கோம், நம்ம வந்து இவ்வளோ அப்படின்னு காட்டிக்கிறது அது சோஷியல் இன்ஜினியரிங் டூல். அது ஐ மீன் சோஷியல் ஸ்டேட்டஸை காட்டுற டூல். ஸோ எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஐவ் நெவர் பாட் அ பிராண்ட் நியூ கார். என்னோடய காசு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹேண்ட் காராக தான் இருக்கும். வெரி சிம்பிள். பாயிண்ட் A to பாயிண்ட் B போகிறதுக்குள்ள ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அவ்வளோதான். ஒரு வீட்டோட விலையை கொடுத்து அந்த விலைக்கு ஒரு காரை வாங்கி ரோட்டில் போட்டு எவனாச்சும் வந்து இடிச்சிட்டு கீறிட்டு போனான்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ் ஃபார் மீ. யா. ஸோ இவர் என்னடா இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சு அந்த புக்கை படிக்கும்போது சரி நான் என்ன யோசிச்சேன்னா, பாருங்கள் குழந்தைங்களாம் ஆயாச்சு, 2 பிள்ளைங்க இருக்காங்க, நான் இருக்கேன், யுகி இருக்காரு. அண்ட் தென் அப்போது வந்து மை ஃபாதர் லா வாஸ் ஸ்டில் லைஃப். ஸோ மை மதர் இன் லா, அச்சா எல்லாம் சேர்ந்து ஒரு 6 பேர் நம்ம உட்காந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு கார் வேணும், ஒரு SUV இருந்தால் ஓகேயா இருக்கும் அப்படின்னு நான் வந்து மைண்டில் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, நிறுத்திட்டு இது தான் நான் வந்து. ஸோ மேனிஃபெஸ்ட்னால் நீங்கள் வந்து மைண்டில் யோசிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணணும். சரி, நான் வந்து விஷுவலைஸ் பண்ணுறேன். ஒரு கார் வந்து நிற்கிது. அது விஷுவலைஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளையாக ஒரு கார் வந்து நிற்கிது. அது பார்த்த பெரிய காரு அண்ட் வந்து 7 சீட்டர் கார் மாதிரி வருது. எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது. இதெல்லாம் வந்து என் மைண்டில் நான் ப்ளே பண்ணிவிட்டு அது லாங் ஸ்டாரி ஷார்ட் பாருங்கள். இது நான் 4 நிமிஷம் பேசியிருக்கேன். ஸோ லாங் ஸ்டாரி ஷார்ட் இது பண்ணுறேன். யுகேந்திரன் வந்து ஹீ இஸ் கோயிங் ஆன் ஹிஸ் ரைட்ஸ் அண்ட் ஆல் தட். அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க கரெக்டாக. அண்ட் ஃபார் மீ ஐ டோல் யூ ரைட், ஐ டோன்ட் வாண்ட் பிராண்ட் நியூ கார்ஸ். ஸோ ஏற்கனவே ஒரு ஃபோர்ட் ஐகான் ஒன்று வாங்கி வச்சுருந்தார் யுகேந்திரன், பிராண்ட் நியூ கார்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது அந்த காலகட்டம், ரைட், when my children were still young. அப்புறம் இது வேறு கேட்டார். ஸோ நான் வந்து ஐ வாண்டட் அ ஃபேமிலி கார். கரெக்டாக நான் வந்து இது படிக்கும்போது நினைக்கிற ஒரு காலையில் ஒரு 10:30 11 படிச்சுட்டு இருந்தேன் புத்தகம். கரெக்டாக ஒரு 3:30 4:30 இருக்கும். ஓகேயா? எங்களுக்கு ஒரு கால் வருது த்ரூ ஒன் ஆஃப் யுகிஸ் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி த ஃபேமிலி இஸ் லீவிங் டவுன், அவங்களோட இனோவா இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. கரெக்டாக வெள்ளை காருங்க. 4:30 or 3:30 காட்டுறப்போ கார் வந்து நிற்கிது. ஓகே, அண்ட் யுகிக்கு வந்து கால் வருதுல, யூ சொல்கிற அம்மா இந்த மாதிரி இந்த கார் கேட்குறாங்க, ஃப்ரெண்டோட கார் தான், சும்மா ஓட்டி பார்ப்போமா நம்ம, எனிவே நான் வந்து ஐ ஆல்ரெடி டிசைடட் வாட் கார் ஐ வாண்ட் அப்படின்னு. நான் சொன்னேன் பரவாயில்ல எடுத்துகிட்டு வர சொல்லு, நம்ம வந்து பார்ப்போன்னு. 4:30 கார் வந்து நிற்குதுல, தட்ஸ் த கார் வி பாட். ஸோ
So I kind of, and Yugi looked at it and then I was like, I think if I'm not wrong, அப்போ எங்கள் ஃபாதர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ எங்களுக்கும் எங்கள் ஃபாதர் வீட்டுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் இஃப் யூ ஆர் கோயிங் டு ட்ரைவ் இட்ஸ் லைக் 2 minutes drive, ரைட்? அவர் வந்திருந்தார். நான் ஃபாதரில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அவர் வச்சு சார் பாருங்கச்சா, இதில் ஃபேமிலியாக எல்லோரும் ட்ராவல் பண்ணலாம், அந்த மாதிரி கார்னால் இவர் மட்டும் ட்ராவல் பண்ணுவார், அது என்ன ஷோக்காக ட்ரைவ் பண்ணுற கார் இது தேவையா, அப்படி இப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணணும். நீங்கள் எங்கள் மாமனாரும் எனக்கு சேர்ந்து யுகிகிட்ட பேசணுன்னு, யுகி இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ், பட் அவங்க அப்பா சொன்ன கேட்பார். ஸோ கன்வின்ஸ் பண்ணி we ended up with ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டிங். நமக்கு வேணுங்கிறது you put it out into the universe and the universe ரெஸ்பாண்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு, நான் ஏற்கனவே சொன்னது போல், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு டெல்கோ கம்பெனி, ஒரு கம்பெனியில் ஓகே சரி, அப்போலோ ஃபார்மசியில் உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் போகிற இடம் எல்லாமே அப்போலோ ஃபார்மசி கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும், ரைட்? ஸோ நம்ம ஆள் மனசில் நம்ம என்னத்தை பதிய வைக்கிறோமோ அது வெளியில் நமக்கு கையில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தப்பான விஷயங்கள் யோசிப்போம். ஐயோ இது நடக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த நடக்கக்கூடாதுன்ற விஷயத்தை அதை நடத்தி காட்டணும் ஆள் மனது. பிகாஸ் இது செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் நான் உங்களுக்கு டூல்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நான் 4 டூல்ஸ் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறது டூல் நம்பர் 5. இது கிராட்டிடியூட் பற்றின ஒரு விஷயம். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் நம்ம நேராக போய் ஃபோன் எடுத்து ஓகே மெசேஜஸ் வந்திருக்கா, வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்திருக்கா, இமெயில்ஸ் வந்திருக்கா, இப்படி தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் புத்தகத்தில் படித்த சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே பிஃபோர் யூ கேன் ஈவன் மூவ் அவுட் ஆஃப் த பெட், ரைட், கண்ணை மூடி ஜஸ்ட் டேக் டீப் பிரெத் and feel your presence. நான் இங்கே இருக்கிறேன், இன்றைக்கி இன்னொரு நாள் எனக்கு கிடச்சிருக்குது. Thank you so much for this beautiful day that I'm opening my eyes to. So and then ஒரு 4-5 விஷயம் என்னத்துக்கெல்லாம் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க. எனக்கு பியூட்டிஃபுல் ஃபேமிலி இருக்குது, thank you for that. I have a job that I love, thank you for that. அப்படின்ற ஒரு நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ யூ திங்க் ஸ்டார்ட் வித் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, ஓகே. And then the third thing that you need to do is so when you breathe and breathe out, you must think happy, like be smiling, be happy feel பண்ணிட்டு. ஸோ everything நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும்னா அதோட ஒரு இமோஷன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் அது இன்னும் ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப் பை திங்கிங் happiness and then you are thanking whatever you're showing your gratitude. இதுக்கு நன்றி அப்படின்றீங்க. அண்ட் தென் நீங்கள் உங்கள் காலை கடன்களை எந்திரிச்சு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிடேஷன், யூ ஸ்பிரிச்சுவல் பர்சன், யூ whatever you do எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்ணுங்கள். இப்போ நல்லது பண்ணோன்னா you don't have to go out of your way. It could be just hi, how are you, or paying someone a compliment. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதோ பேசுகிறாங்க, அது பகிர்ந்துக்கிட்ட இந்த விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சா, நீங்கள் இந்த விஷயம் என்கிட்ட பேசுனது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அப்படின்ற அந்த விஷயங்கள். ஸோ யாராவது ஒருத்தருக்கு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்கள் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம இமோஷன்ஸ் நம்மளை ரூல் பண்ணோம். நம்ம இமோஷன்ஸ்ன்றது ஒரு 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 சம்பவத்தோட எண்ட் ப்ராடக்ட் தான் இமோஷன்ஸ், சரிங்களா? ஒரு சம்பவம் நடக்குது, நான் 10 million I've gotten in a big draw, a lottery draw, 10 million கிடச்சிருக்கு, இது சம்பவம், அதோட ஹாப்பினஸ். ஸோ நம்ம இமோஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் an end product of a series of events or an event, right? ஸோ அந்த இமோஷன்ஸ் எப்படிப்பட்ட இமோஷன்ஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்களில் நம்மளை வேதனைப்பட்ட இமோஷன்ஸை நம்ம விட மாட்டோம், அது பிடிச்சி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய வாழ்க்கையில் சொல்கிறேன். இப்போ யுகேந்திரன் சில விஷயம் ஏதாவது பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, என்னோடய டேட்டா பேங்க்கில் நான் ரிட்ரீவ் பண்ணுவேன். இந்த நாள், இந்த கிழமை, இந்த டைமுக்கு இத்தனை செகண்ட்ஸில் நீ இந்த மாதிரி பண்ண அப்படின்றது நம்ம we tend to draw on our past experience. இது தாங்க வாழ்க்கையோட பிக் மந்த்ரான்னு சொல்லலாம். அந்த பாஸ்ட்டை நம்ம விடுக்கணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு for someone who's been believing in all of this, எனக்கு இது ஒரு சேலஞ்ச், ரைட்? ஸோ அந்த பாஸ்ட்டை விட்டு நம்ம இப்போ உள்ள காலம், எதிர்காலம்
இப்போ உள்ள காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் நீங்கள் வந்து ஆரம்பித்து நீங்கள் சொன்ன ஸ்டார்ட் யூ டே வித் ஆல் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ உங்கள் ஆள் மனதிலேயே நீங்கள் வந்து பதிய வைக்கிறீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன வேணுன்றது ஒரு நாளைக்கு 4-5 தடவை நீங்கள் வந்து அதை பற்றி உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். விஷுவலைஸ் பண்ணணும். அதுக்கும் நான் அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். விஷுவலைஸ் பண்ணணும். அந்த 4-5 தடவை நீங்கள் வந்து பண்ணும்போது காலையில் எந்திரிச்சு ஒரு தடவை பண்ணணும். யூ கேன் பி குடிக்கும்போது கூட நீங்கள் பண்ணலாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணணும். இடையில நீங்கள் வந்து யோசிக்கலாம். இதை நீங்கள் யோசிக்கிற அதே நேரத்தில் யூ நீட் டு ஆல்சோ இவ்வளோ விஷயம் எனக்கு வேணும், இவ்வளோ விஷயம் வேணும், அதோட இமோஷன்ஸை இணைக்கணும். இன்னும் இன்டெப்த்தாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்றத. ஒவ்வொரு தடவையும் ஒரு நாளைக்கு 4-5 தடவை செய்யணும். 4-5 தடவை நம்ம பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணோம். அது திரும்ப திரும்ப ஒரு 5 to 6 டைம்ஸ் உங்கள் மைண்டில் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பண்ணும்போது 5 to 6 டைம்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணும். உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குன்றதுக்காக மீண்டும் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 4 முறை நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் என்ன வேணுன்றதை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். சரியா? ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது அந்த மேனிஃபெஸ்டிங் பண்ணுற அந்த விஷுவலைசேஷனை வந்து 5-6 தடவை நீங்கள் செய்யணும். அப்போ தான் ஆள் மனசில் அது பதியும். இப்போ வந்து ஒரு ஏதாவது மல்டிப்ளிகேஷன் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு மெமரைஸ் திரும்ப 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 சொல்லுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் அது போய் ஆள் மனசில் 15 மல்டிப்ளிகேஷன் வந்து இப்போ ஒரு எடிஷன் ஒரு 6 and 7 13 அப்படின்றது வந்து பார்த்தோன்னே நம்பர்ஸ் பார்த்தோன்னே குழந்தைங்க சொல்கிற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்ல, அதே தான் நம்ம அடல்ட்ஸாக பண்ணோம். 4 to 5 டைம்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யோசிக்கும் போது விஷுவலைஸ் பண்ணும்போது 5 to 6 டைம்ஸ் அது திரும்ப மைண்டில் ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது தாங்க மேனிஃபெஸ்டேஷனோட இன்றைய டூல். நாளைக்கு வந்து வாட் இஸ் காட், ஹவு டு யூ கிரியேட் யுவர் ஓன் லைஃப் போன்ற விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். சரியா? மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.